மக்களே செம்மையான ஒரு வேலை வாய்ப்புங்க. அதுவும் எப்படி தெரியுமா? காலையில் போகிறோம் வேலைக்கு, குடும்பத்தோட ஒரு வீட்டில் நல்லா ஜாலியாக இருந்துட்டு 10 மணிக்கு ஆஃபீஸ்க்கு போகிறோம். திருப்பி சாயங்காலம் 5 மணி 6 மணி போல் வீட்டுக்கு வந்துட்டு ஃபேமிலியோடு இருக்கிற சந்தோஷமே தனி. அப்படி ஒரு சொந்த ஊரில் வீட்டு பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு வேலை பார்க்குற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ஒரு வாய்ப்பு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் டெய்லி 2 வீடியோஸ் இந்த மாதிரி நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன வாய்ப்பு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல இதை வெளியிட்டிருக்கிறது யார் அப்படின்னா தமிழ்நாடு அரசு தாங்க. வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையிலேருந்து திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து வெளியாகிருக்கு இது. ஓகேங்களா? இது ஒரு விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு விண்ணப்ப படிவத்தை நீங்கள் ஃபில் பண்ணி அவங்களுக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, கிராம உதவியாளர் பதவிக்கான விண்ணப்ப படிவம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்மளுடைய விஏஓ தாங்க. விஏஓ வில்லேஜ் ஆஃபீஸர் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கான ஒரு ரோலு திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து தான் வெளியாகிருக்கு. சரியா? இந்த விண்ணப்பதாரரின் விவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பேர், அது ஆங்கிலத்துலேயும் வேணும், தமிழ்லேயும் வேணும். அப்புறம் ஆதார் எண் என்ன, தந்தையோ கணவர் பெயர் என்ன, வயது என்ன, பாலினம் என்ன, விண்ணப்பதாரன் சமீபத்திய புகைப்படம் என்ன அப்படின்றத ஃபுல் ஃப்ளெஜ்டாக எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் கல்வி தகுதி மற்றும் இதர தகுதிகள் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா விண்ணப்பிக்கும் கிராமம், எந்த கிராமத்திலேருந்து நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க, விண்ணப்பிக்கும் வட்டம் என்ன அப்படின்றது எழுதிக்கோங்க, முகவரி என்ன, அஞ்சல் எண் என்ன அப்படின்றது எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் தொலைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, தேசியம், மதம், சாதி இது எல்லாமே வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? விண்ணப்பதாரர் விண்ணப்பிக்கும் வட்டத்திலிருந்து வசிப்பதாராக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவாகவே சொல்லியிருந்திருக்காங்க. அப்புறம் இருப்பிட சான்றிதழ் கண்டிப்பாக இணைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சாதி சான்றிதழுடைய நகல் கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி என்னவோ அதே எழுதிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக வேறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா காவல்துறை குற்ற வழக்குகள் விவரம், ஏதாவது உங்களுக்கு விவரம் எந்த டீட்டெயில்ஸ் இருந்தாலும், காவல்துறை வழக்கு ஏதாவது இருந்தாலும் அதோட அசோசியேட்டடாக இருக்கிறது எழுதிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வாகனம் ஓட்டும் திறன் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. மிதிவண்டி அல்லது இருசக்கர மோட்டார் வாகனம் ஓட்டும் திறன் இருக்கிறதா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இருசக்கர மோட்டார் வாகனம் உரிமம் வைத்துள்ளீர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஓட்டுநர் உரிமம் எண் என்ன அப்படின்றதையும் தெளிவாகவே கேட்டிருக்காங்க. சரிங்களா? முன்னுரிமை யாருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா விண்ணப்பதாரர் ஆதரவற்ற விதவையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆம் இல்லை அப்படின்றத எழுதிக்கோங்க. முன்னாள் இராணுவத்தினரா அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க. மாற்றுத்திறனாளியா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிலே வகை என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. முதல் தலைமுறை பட்டதாரியா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. கலப்பு திருமணம் செய்தவரா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. கொரோனா தொற்றினாலேயோ இல்லை இதர காரணங்கள்னாலேயோ பெற்றோர் இருவரையும் இழந்த இளைஞரா நீங்கள் அப்படின்ற மாதிரியும் கேட்டிருக்காங்க. அது போக 1 முதல் 10 வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி பயின்றவரா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அரசு வழிகாட்டு நெறிமுறைகளின்படி இதர முன்னுரிமை உங்களுக்கு இருக்கா அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? 22ஆம் தெரிவிப்பு. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு உறுதிமொழி என்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு இடம் நாள் இதையுமே ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் சைன் போட்டு அனுப்பிச்சிருங்க. சரிங்களா மக்களே? அது போக இதுக்கு மட்டும் தானா அப்படின்னு சொல்லி கேட்டிங்களா? இல்லைங்க, திருநெல்வேலி தாலுக்காலேருந்து வந்திருக்கு, பாளையங்கோட்டை தாலுக்காலேருந்து வந்திருக்கு, மண்ணூர் தாலுக்காலேருந்து வந்திருக்கு, அதுக்கப்புறம் சேரன் மகாதேவி தாலுக்காலேருந்து வந்திருக்கு, அம்பாசமுத்திரம் தாலுக்காலேருந்து வந்திருக்கு, நங்குநேரி தாலுக்காலேருந்து வந்திருக்கு, ராதாபுரம் தாலுக்காலேருந்து வந்திருக்கு, திருச்சென்வேலி தாலுக்காலேருந்து வந்திருக்கு. சரிங்களா? ஸோ திருநெல்வேலி தாலுக்காலேருந்து வந்தது என்ன அப்படின்ற மாதிரியும் இங்கே நமக்கு தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்துட்டோம். 14/7 அன்னைக்கு வெளியாகிருக்குங்க. சரிங்களா? கிராம உதவியாளர் சிறப்பு காலமுறை ஊதியம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 11,000லேருந்து 35,100 ரூபா வரைக்கும் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் ப்ரையாரிட்டி யாருக்கு அப்படின்றது பிசிஎம் ப்ரையாரிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது எல்லாமே டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்த ஒரு வாய்ப்பு எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பாளையங்கோட்டையில் இருந்துமே அவங்களுமே ஊதியம் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. 11,100 ரூபாலேருந்து 35,100 ரூபா வரைக்கும் கொடுத்துருக்காங்க. காலி பணியிடங்கள் 10 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது எல்லாமே அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. புதுக்குளம், சிவையாண்டியார் குளம், இந்த டீட்டெயில்ஸ் எந்த ஊர்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்றதுமே அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க, வாசிச்சுக்கோங்க.
அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மன்னூர் தாலுக்காவில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதே சம்பளம் தாங்க. காலி இடங்கள் வந்து 1 அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. முன்னுரிமை வந்து ஆதி திராவிடர் எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது சேரன் மகாதேவி தாலுக்கில் இருந்து நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 8 காலி இடங்கள் இருக்குங்க. சரிங்களா? அந்த இடம் என்னென்ன பிளேசஸ் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த இடம் என்ன அப்படின்றது லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா மக்களே? அடுத்தது வந்து வேறு என்ன தாலுக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அம்பாசமுத்திரம் தாலுக்காவில் அம்பாசமுத்திரம் தாலுக்காலையும் 11,100 35,100 வரைக்கும் சம்பளம். இதுலேயுமே காலி இடங்கள் அப்படின்றது 3 காலி இடங்கள் இருக்குங்க. 3 காலி இடங்களுமே அவங்க நிரப்புறாங்க, நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. சரிங்களா மக்களே? என்னென்ன இடம் அப்படின்னு சொல்லி ஏகாபரபுரம், சிவானந்தபுரம், ஆலடியூர் பகுதி அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது நாங்குநேரி தாலுக்காவில் இருந்துமே 8 காலி இடங்கள் இருக்குங்க. சரிங்களா? 8 காலி இடங்கள் இருக்குது. சம்பளம் அதே மாதிரி தான் 16/8 தான் கடைசி நாள், மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. அப்புறம் ராதாபுரம் தாலுக்காவில் இருந்துமே வந்திருக்கு 6 காலி இடங்கள் இருக்குங்க. சரிங்களா? செட்டிக்குளம், உதயத்தூர், அப்புறம் பிரிவு சூனியம், சடையநேரி, ஆலங்கினர், திருமாப்புளபுரம், திருவம்பாலபுரம் அப்படின்ற இடத்துல எல்லாமே வேகன்சி இருக்குங்க. சரிங்களா? அடுத்தது செய்யன்வள்ளி தாலுக்காவில் இருந்துமே வந்திருக்கு. இதுலேயுமே 3 வேகன்சிஸ் இருக்குங்க. காலி இடங்கள் 3 அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா மக்களே? மறக்காமல் இதுக்கு வந்து படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலிக்கிட்டையும் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அதிகபட்சமாக ஷேர் பண்ண லைஃப்பில் அவங்க எல்லாருக்குமே மாறுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ மக்களே.